வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து கிட்ஸ் லன்ச் மெனுவில் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வாரத்து ஃபஸ்ட்டு மண்டே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கோவக்காய், ரைஸ் வந்து லெமன் ரைஸ், ஃப்ரூட்ஸில் வந்து இன்றைக்கி ஆப்பிள் கொடுத்துருக்கேன், நட்ஸில் வந்து ரேசன் மினி ரேசன் கொடுத்துருக்கேன். இது மாதிரி பேக்கெட் வச்சு குழந்தைங்களுக்கு விற்கலன்னா நீங்கள் வந்து சின்ன ஏர்கண்டி டப்பாவில் போட்டு கொடுக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து சின்னதாக பாட்டில் மினி பாட்டிலில் வச்சுருக்கேன். நம்ம வந்து நாளைக்கு என்ன டியூஸ்டே என்ன கொடுக்கலான்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி டியூஸ்டே லன்ச் மெனுவில் கிட்ஸ் மெனுவில் வந்து இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி கொத்து பரோட்டா கொடுத்துருக்கேன். இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்துருக்கு, அதனால் ஒரே டிஷ்ஷாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஃப்ரூட் பல்லு இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் கேர்டு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி சின்ன கப்பாக கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா வந்து ட்ரை மேங்கோ கொடுத்துருக்கேன். நட்ஸில் வந்து ட்ரை மேங்கோ கொடுத்துருக்கேன். இது சின்ன ஒரு பவுல் சும்மா கொடுத்துருக்கேன். அப்புறம் தண்ணி வந்து சின்ன மினி பாட்டில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஃபுல்லாகிடும். ஏன்னா மார்னிங் வந்து குழந்தைங்களாம் வந்து சரியாக சாப்பிட்டு போக மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஈவினிங் 4:30 வரைக்கும் சில குழந்தைங்களாம் வருவாங்க. அதனால் நீங்கள் நல்ல ஒரு ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு கிட்ஸும் லைக் ரொம்ப பண்ணுவாங்க. அப்புறம் நாளைக்கு வெனஸ்டேயில் என்ன கொடுக்கலான்ட்டு நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வெனஸ்டே லன்ச் மெனுவில் வந்து கிட்ஸ் லன்ச் மெனுவில் இன்றைக்கி பார்க்க போது வந்து எக் ரைஸ் பார்த்துருக்கோம். எக்கு வந்து நான் எண்ணெய் பதம் மாதிரி போட்டு அதில் ரைஸ் பரட்டி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி கிட்ஸுக்கு. அப்புறமா வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரூட்டில் வந்து இன்றைக்கி குக்கும்பர் கொடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. அதை சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி லைட்டாக வந்து சால்ட் பெப்பர் போட்டு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறமா நட்ஸில் வந்து இன்றைக்கி வந்து அதே தான் ரேசன் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. நேற்று வந்து டியூஸ்டேயில் வந்து நான் ட்ரை மேங்கோ கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து ரேசன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பாதாம் அது மாதிரிக்கே கொடுக்கலாம் இதுக்கு. அதுக்கப்புறம் தண்ணி சின்ன மினி பாட்டில் கொடுத்துருக்கேன். அப்புறமா ஸ்பூன் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கேன். இது இன்றைக்கி வெனஸ்டே லன்ச் மெனு கிட்ஸ் மெனு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே என்ன கொடுக்கலான்னு குழந்தைக்கு லன்ச் மெனுவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நான் புளி சாதம் கொடுத்துருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ கீரையும் கலந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஒரு பார், இது வந்து ஓட்ஸ் பாரு. இது நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு ஃப்ரூட்ஸ்க்கு வந்து சின்னதாக ஆரஞ்சு கொடுத்துருக்கேன், மினி ஆரஞ்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி தண்ணி, அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ்லேயே கீரைலாம் இருக்குல்ல, அது அயன் கண்டென்ட்லாம் இருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது நாளைக்கு பார்க்கலாம், வெள்ளிக்கிழமை என்ன கொடுக்கலான்ட்டு லன்ச் மெனுவில் பார்க்கலாம். இன்றைக்கி கிட்ஸ் லன்ச் மெனுவில் ஃப்ரைடேயில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து இட்லி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். இட்லி வந்து இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு பார் கொடுத்துருக்கேன், ஹெல்த்தி பார் இது. அதுக்கப்புறமா ஒரு வாட்டர், அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் வந்து ஃபோர்க்லேயே வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரைடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.